ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே கண்டிப்பாக இந்த பதிவு உன் கண்களில் பட்டுடுச்சுன்னா உன் வாழ்க்கையில் இருக்க போகிற எல்லா பிரச்சனைகளும் இந்த 12 மணிக்குள்ளாக முடிஞ்சு போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஆமியன் செல்லமே, யார் யாருக்கெல்லாம் நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டனோ, யாருக்கெல்லாம் நல்லா வாழக்கூடிய கொடுப்பினையும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய பிராப்தமும் இருக்குதோ, அவர்களால் மட்டும்தான் இந்த பதிவை பார்க்கவும் கேட்கவும் முடியும். சில பேர் கண்களில் இந்த பதிவு பட்டிருந்தாலும் சில பேர் அதை கண்டுக்காம கடந்து போயிருப்பாங்க. சில பேர் ஒன்றை போல சரி கேட்கலான்னு வந்திருப்பாங்க. யாரெல்லாம் இதை மன சந்தோஷத்தோட நம்பிக்கையோட முழுமையாக கேட்டு முடிக்கிறாங்களோ அவர்கள் வாழ்வில் நிச்சயமாக நாளைய நாளில் நம்ப முடியாத ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தே தீரும். விதியாகவே இருந்தாலும், மற்றவங்க செய்கிற சதியாகவே இருந்தாலும், என்னை மீறி யாரும் உன்னை தொடுவதற்கும் எதுவும் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கும் இந்த சாயப்பா அனுமதிக்க மாட்டேன். இப்போது உன் மனசை கலங்கடிக்க 1000 பேர் இருந்தாலும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த சாயப்பா துணையாக இருப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் உன்னை பிறக்க வச்சதும் நான் தான், சிறக்க வச்சதும் நான் தான், தேவையற்ற விஷயங்களை துறக்க வைப்பதும் நான் தான். கண்டிப்பா நான் உனக்கு என்ன செஞ்சாலும் என்ன கொடுத்தாலும் எதையும் மறுக்காதே. வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. கவலையை தருகிறேன் என நினைக்காமல் நான் உன்னை கைவிட மாட்டேன், இந்த கவலையிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன்னு நீ உறுதியாக நம்பினாலே உன்னுடைய கவலைக்கு காரணமான எல்லா விஷயங்களும் சீக்கிரமே காணாமல் போயிடும். பணம், பேர், புகழ்னு நீ எதை சேர்த்து வச்சாலும் அது கொஞ்ச காலத்துக்கு தான். ஆனால் கருணை உள்ளத்தோடு நீ புண்ணியத்தை சேர்த்து வைக்கும்போது அது கண்டிப்பாக காலாகாலத்துக்கும் உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கான நன்மைகளை செய்யும். உன்னை தூக்கி நிற்க வைக்கிறதுக்கு யாருமே இல்லையேன்னு நினைக்காம சுயநலமற்ற என் கைகள் உன்னை காப்பாற்று உனக்கான நல்லதை செய்யுன்றதை நினச்சிக்கோ. இந்த மனிதர்கள் வேணும்னா ஒரு அவசர ஆத்திரத்துக்கு உனக்கு உதவிக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் இந்த சாயப்பா எப்பொழுதும் உனக்கு உதவி செய்ய கடமைப்பட்டுள்ளவனாக இருக்கேன். உனக்கு உதவி செய்கிறதுக்கும் உனக்கு நல்லது நினைக்கிறதுக்கும் இந்த மனிதர்களுக்கு மனசு வரலைனாலும் இந்த சாயப்பா உனக்கு எல்லாத்தையும் செய்தே தீருவேன். நீ அது இதுன்னு எல்லாத்தையும் யோசித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். நீ ஒருபோதும் கீழே விழுந்துட மாட்ட. விழுந்தாலும் உன்னை தூக்கி விடுறதுக்கு இந்த சாயப்பா நான் வந்து நிற்பேன்னு செல்லவே. மோட்டை இல்லாத நல்ல குணத்தை மற்றவங்க முன்பாக இருப்பது போல காட்டிக்கிட்டு பெருமையாக நடிச்சுக்க வேணாம். உன்னிடம் இயல்பான குணம் என்னவோ அதையே மற்றவங்களுக்கு காட்டினா போதும். நீ இதுவரைக்கும் அப்படி செய்யலை. ஆனால் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் கெட்டவர்களாக மோசமானவர்களாக இருந்தாலும் கூட நல்லவர்கள் போல் நடிக்கக்கூடியவர்களாக இருப்பதை நீ பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து இதை கற்றுக்க கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் அதிக கஷ்டங்களை மட்டுமே பார்த்து இப்போது நீ அல்லல் படுவதால் தான் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக இந்த சாயப்பாவோடு ஓடி வந்தேன். நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்தின் வடிவிலேயே நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன். நீ எப்போதும் எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன்னை படைச்ச எனக்கு உன்னால் எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியும் அப்படின்னு நல்லா தெரியும். உன்னால் சுமக்க முடியாத பாரத்தையும் தாங்க முடியாத கஷ்டத்தையும் இந்த சாயப்பா ஒருபோதும் உனக்கு கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. நீ பின்பற்ற வேண்டிய நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய மனிதர்களிடம் இருக்கு. இந்த உலகத்தில் உனக்கு பிடிச்சவங்க கெட்டது செய்கிறவங்களாகவும் இருக்காங்க. நீ வேண்டாம்னு வெறுக்கும் மனிதர்கள் நல்ல குணம் கொண்டவர்களாக நல்லது செய்கிறவங்களாகவும் இருக்காங்க. கெட்டவங்க உனக்கு பிடிக்காதவங்க நல்லது செஞ்சாலும் அதை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள தயாராகு. என்னுடைய அருளால இக்காலம் முக்காலம்னு எக்காலமும் உனக்கு பொற்காலமாக இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எந்த உறவாக இருந்தாலும் அவங்க நிஜமாவே உன் மேலே உண்மையான அன்பும் பாசமும் கொண்டவர்களாக இருந்தாங்கன்னா நீ விலகி நின்றாலும் கண்டிப்பாக உன்னை தேடி வருவாங்க. ஒவ்வொரு சோதனையிலும் கஷ்டத்திலும் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. யாரும் இல்லையேன்னு வருத்தப்படாமல் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கேன்னு தைரியமாக இரு. நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும்போது உண்மையான மனிதர்கள் உன்னை தேடி வருவாங்க. போலியானவர்களும் பொய்யானவர்களும் உன்னை விட்டு விலகி போவாங்க என் செல்லமே.
நீ எப்போதும் எதையும் பெருசாக எடுத்துக்க வேணாம். இந்த சாயப்பா உனக்கான எது நல்லதோ எது சரியோ அதை நடத்தி தர்றேன். உன் கண்ணு முன்னால் நடக்கிற கெட்ட விஷயங்களையும் உன்னை கஷ்டப்படுத்தும் விஷயங்களையும் பெருசாக நினச்சி நீ வருத்தப்படுத்தி கொள்ளாதே என் செல்லமே. உன் உடம்பையும் மனசையும் வருத்திக்கிட்டு இந்த உலகத்தில் எதுவும் சாதிக்க முடியாது. எப்போதும் உடலையும் மனைவியையும் அமைதியாக வச்சுக்கோ. உன்னை அழ வச்சவங்களுடைய ஆட்டம் எல்லாம் அடங்குவதற்கான நேரம் வந்துருச்சு. யாரெல்லாம் உன்னை கஷ்டப்பட வச்சு கண்டு கழிச்சாங்களோ அவர்களுக்கு தண்டனையை கொடுத்துட்டு உன் கவலைகள் அனைத்தையும் இந்த சாயப்பா நானே மகிழ்ச்சியாக மாற்றி கொடுப்பேன். எப்போதும் நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. என்னுடைய முகத்தை உன் கண்களுக்குள்ள நினச்சி நீ பார்க்கும்போது கண்டிப்பா உன் மனசுக்குள்ள நேர்மறை எண்ணங்களும் ஆற்றலும் அதிகரிக்கும். நீ என்ன யோசிக்கிறாயோ அதையே உன் வாழ்க்கையில நல்லபடியாக இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன். ஒரு காலத்துல நேர்மை தவறாம வாழ்ந்தவர்களை பார்த்தோம். இப்போது நேரத்துக்கு தகுந்தாற் போல ஆட்களுக்கு தகுந்தாற் போல நடிப்பவர்களை மட்டும்தானே நீ பார்க்கிறாய். இதுதான் உலகன்றதை புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. ஆனா அதுக்காக நீ எப்படி நடிக்க வேணுன்ற அவசியம் இல்லை. ஆனா இப்படிப்பட்டவங்களும் இருக்கும்போது நாம எப்படி வாழ்க்கையை கவனமாக வாழணுன்ற அந்த புரிதலை உண்டாக்கிக்கொள். கடிகாரம் தானே வேகமா போகுது, நான் கடிகாரத்தை நிறுத்துறேன்னு நினைச்சின்னா கடிகாரத்தை நிறுத்தினாலும் காலை மாலை இரவுன்னு பொழுது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கால ஓட்டத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா? அதே போலவும் வாழ்க்கையிலையும் எதை எப்போ எப்படி நடத்தணுன்ற இந்த சாயப்பாவின் ஆட்டத்தையும் யாராலும் தடுக்க முடியாது. உன்னை சுற்றி சுழலும் காற்றாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. வாழ்க்கைங்கிறது நீ எதிர்பார்த்தது போல இப்போது இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். முயற்சியை மட்டும் நீ சரியாக செஞ்சினா அதற்கான முடிவை உன் கைகளிலேயே இந்த சாயப்பா கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றி அமைப்பதற்காக எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் இந்த சாயப்பா வந்து உனக்கு உதவி செஞ்சு காப்பாற்றுவேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. வாழ்க்கையை அடுத்த நிமிஷம் ஒளிச்சு வச்சிருக்கிற அதிசயங்கள்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால மனசுல தேவையற்ற ஆணவத்தையும் அகங்காரத்தையும் கோபத்தையும் தற்பெருமையும் தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அன்புள்ள நல்ல வார்த்தையை பேசக்கூடிய வாழ்க்கையாக நீ வாழ பழகு. உனக்குள் இருக்கும் இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர்றேன். இந்த உலகத்துல நீ எதை ஆசைப்பட்டாலும் அதை பெறக்கூடிய தகுதி உள்ள பிள்ளையாகவே நீ இருக்க. ஆனா நீ ஆசைப்பட்டது உன்னிடம் வந்து சேருவதற்கான தகுதி உள்ளதாக இருக்கணும் அல்லவா? உன் நல்ல மனசுக்கும் உன்னுடைய நல்ல குணத்துக்கும் சிறந்தவைகளும் உயர்ந்தவைகளும் மட்டுமே உன்னை வந்து சேரும். வேற எதையுமே உன்னை நெருங்க விடமாட்டேன். நீ எப்போதும் கிடைக்காம போனதையும் நடக்காம போனதையும் நினைச்சு வருத்தப்படாத. எது நடந்ததோ அதுதான் உனக்கு நல்லதுன்றதை புரிஞ்சுக்கோ. எது நடக்கலையோ அது உன் நன்மைக்காக தான் நடக்கலாங்கிறதையும் புரிஞ்சுக்கோ. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா நாளைக்கே நான் சொன்ன எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்வில் நடத்துவேன்.